பிரைஸ் லார்ட். வாக்குத்தத்தங்களை நம்ம ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப உற்சாகமா சந்தோஷமா ரிசீவ் பண்றோம். ஆனா சில காரணங்களையும் காலதாமதங்களையும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சோர்வாயிடும்ல. ஆனா ஆபிரகாம் பாருங்களேன், தன் இல்லாத சூழ்நிலையிலும் தேவன் விசுவாசனாலதான் அற்புதத்தையும் பெற்றுக்கொண்டாரு. ஆபிரகாம் விசுவாசத்தின் குழந்தைன்னு சொல்லி எல்லாருமே சொல்லப்படுகிறாருங்க. ஆபிரகாம் கற்றுக்கொண்ட 7 காரியங்களை நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். முதலாவது காரியங்கள், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நம்போதுக்கு ஏதுவாக இல்லாம இருந்தாலும் பாசிபிளே இல்லாட்டாலும் தேவனை விசுவாசிச்சாரு. விசுவாசத்துல அவர் பலவீனமா இருக்கலங்க. தன் பலவீனத்தையோ தடைகளையோ ஒரு பொருட்டாவே என்ன இல்லைங்க. வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படாம விசுவாசிச்சாரு. வாக்குத்தத்தம் கொடுத்தவரு அதை கண்டிப்பா நிறைவேற்றுவான்னு சொல்லி அவரை மட்டுமே முழுசா நம்பினாரு. இயலாத சூழ்நிலையில கூட தேவன் முன்னிலைப்படுத்தினாரு. எல்லா விஷயம் அவர் செஞ்சனாலதான் ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனாரு. சோ நம்ம லைஃப்ல நம்பிக்கைச்ச காரியங்கள் இருந்தா கூட ஆபிரகாம் போல இந்த காரியங்களை ஃபாலோ பண்ணலாம், நமக்கான நன்மை கண்டிப்பா நம்ம கையில கிடைக்கும். சோ நம்பிக்கையோட எங்களோட இந்த பாடலை பாடுங்க. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன்